ஹலோ ஆல், வெல்கம் டு கே மோட்வல். இன்றைக்கி நம்ம பேட்ச் ஒர்க்கோட மெத்தட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மோட்டிஃப் புட்டாஸ் மாதிரி பண்ணுவோம். இது நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் திலகம் ஷேப்லேயும் நான் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் தனியாக ஸ்டிச்சஸ்லாம் கிடையாது, இது ஆல்ரெடி நீங்கள் படித்த விஷயம் தான், ஓகேவா? நீங்கள் பீகாக் மாதிரி பண்ணிக்கலாம், பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இந்த பேட்ச் ஒர்க்கில் நம்ம பண்ண போகிற மெத்தட் என்ன அப்படிங்கிறது தான் இதில் இது, ஓகேவா? கடையிலலாம் இந்த மாதிரி பேட்சஸ்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நீடிலையும் பேட்சஸ் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க, இல்லை க்ளூ போட்டு ஜஸ்ட்டு ஒட்டினதும் இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு லைஃப் இருக்காது. ஸோ நம்ம ஆரி ஒர்க்கில் பேட்சஸ் பண்ணி அதை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில சீசனில் வந்து நமக்கு வந்து ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி அந்த மாதிரி மந்த்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மேரேஜஸ் இருக்கும், ஃபெஸ்டிவல் டைம் இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப நெருக்கி வர மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி அட்வான்ஸாக பண்ணி வச்ச பேட்சஸை வந்து நீங்களே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இல்லை நீங்கள் ஒரு டெய்லர்ஸ் கிட்ட கூட இனிமேல் ரெகுலராக நீங்கள் எங்கிட்ட பேட்சஸ் வாங்குங்க, நீங்கள் கேட்குற கலரில் நான் அதே மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு கூட நீங்கள் அந்த பேட்சஸை மட்டும் வச்சே ஒரு பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய பேர் பேட்ச் ஒர்க்குக்கும் 3D ஒர்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்க. அது ஒன்றும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. பேட்ச் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடிமேடாக பண்ணி வச்ச ஒரு விஷயத்தை வச்சு ஒரு டிசைன்ஸை வந்து கொண்டு வந்துடுவோம். 3D ஒர்க் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு தீம் பண்ணியிருப்போம். அந்த தீமில் பார்த்திங்க அப்படின்னா த்ரெட் ஒர்க்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்சஸையும் செட் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு லுக்கில் கொண்டு வர்றது, மாடலாக வந்து கொண்டு வரதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணுறது தான், ஓகேவா? கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் பண்ணுற வேலை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி புட்டாஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா ரெடி பண்ணி வைக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு கிளாத் இருக்குன்னா அந்த கிளாத்தில் எத்தனைனா பண்ண முடியும் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி இதெல்லாம் பண்ணுவோம். அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுப்பேன், அந்த இதை பண்ணுங்கள், ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா புட்டாஸில் இந்த ரவுண்டு திலகம் இது தான் இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேங்கோ ஷேப்பு இந்த மாதிரி இதெல்லாம் காமனாக வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்து இதை மட்டும் எடுத்து பண்ணணும் ஒரு பிஸ்னஸாக அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக பண்ணலாம். டெய்லர்ஸோட டைப் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டிசைன்ஸ் பண்ண வருவாங்க, அவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப 1000க்குள்ளேயே ப்ளவுஸ் பண்ணி கொடுக்கணும், ஆனால் வந்து ப்ரைடலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் இப்படி ஆரியாக ஸ்டிச் பண்ணாமல் இது க்ளூ போட்டு கூட ஒரு மாதிரி பேட்சஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம், ஓகேவா? இதில் உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அதே நீங்கள் க்ளூ போட்டு தான் ஒட்டியிருப்பீங்க. ஸோ இதை கட் பண்ணி அதில் வச்சுட்டு நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டிங்கன்னா அதுவும் ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்டர்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து திலகம் ஷேப்பில் ஒரு புட்டாஸ் ரெடி பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் ஏன் உங்களை வந்து ஒரு கிளாத் இருக்குன்னா அதில் நிறையா ஒர்க் பண்ணிவிட்டு எவ்வளோ பேட்சஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு அடுத்து கட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படின்னா, ஒன்று ஒன்றா பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாத் வேஸ்ட் ஆகும் இல்லையா? அதுக்காக தான் நான் சொன்னேன். திலகம் ஷேப்பில் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம ஒரு ஸ்டோன் செயின், சுகர் பீட் ஸ்டோன் செயின் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவோம். எட்ஜஸ் கரெக்டாக வர மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சுற்றி 2 தடவை வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க அவுட்லைனுக்கு, ஓகேவா? கண்டிப்பாக 2 தடவை ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்கணும், ஓகேவா? இப்போ கொடுத்துட்டு அதை அப்படியே பிரேமை கழட்டி திருப்புங்க, கட் ஒர்க்கில் பண்ண மாதிரி. இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச் மேலெல்லாம் ஃபுல்லாகவே க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. ஒட்ட வேண்டாம், க்ளூவை போட்டு காய விட்டுருங்க.
ஏன் அப்படின்னா இதை நம்ம இதுக்கப்புறமா கிளாத்லேருந்து கட் பண்ணி தனியாக எடுப்போம். ஓகேவா? இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் இதை இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதே அளவுக்கு கிளாத்தை கட் பண்ணி அதில் நீங்கள் ஒட்டி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இதை ட்ரெஸ்ஸில் ஸ்டிக் பண்ண தான் செய்வோம். ஸோ அப்படி இருக்கனால அதை ஒட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நல்லா காயட்டும். காய விட்டதுக்கப்புறமா இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது காஞ்சிருச்சு. நான் துணியை பார்த்திங்கன்னா ஃப்ரேம்லேருந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இதை நான் ஓரமாக ரொம்பையும் கிளாத்தை வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். பின்னாடி க்ளூ கண்டிப்பாக போடணும். இதை முடிச்சுட்டு செயின் ஸ்டிச்சஸ் 2 தடவை கண்டிப்பாக போடணும். இதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நான் நிறையா இது மாதிரி புட்டாஸ் பண்ணியிருக்கேன். பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் இதை ரவுண்டு திலகம்னு இல்லை, நீங்கள் எது வேணாலும் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கட் பண்ணும்போது பிசுறு வராத அளவுக்கு கட் பண்ணுங்கள். ஓகேவா? அதனால தான் நான் உங்களை 2 தடவை செயின் ஸ்டிச் கொடுக்க சொன்னது. சும்மா கட் பண்ணி போட்டு கட் பண்ணக்கூடாது. மெதுவாக சுற்றி ஒரே கட்டிங்கில் இது ஆகிற மாதிரி பண்ணணும். நீங்கள் அந்த பேட்ச் ஒர்க்கு, ஜர்தோசி இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு தனியாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், கடையில் வாங்கின மாதிரியே அப்படியே நமக்கு கிடச்சிருச்சா? இதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ணிக்கலாம், ஜர்தோசி ஒர்க் பண்ணிக்கலாம், லோட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதில் மெத்தட் என்னென்னா பின்னாடி கரெக்டாக க்ளூ போட்டுக்கணும். எந்த ஒர்க் பண்ணாலும் சுற்றி 2 தடவை செயின் ஸ்டிச் கொடுத்துக்கணும். கட் பண்ணும்போது சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணாமல் இப்படி ஒரே கட்டாக சுற்றி கொண்டு கட் பண்ணி முடிச்சிடணும். அவ்வளோதான். நீங்கள் வேணால் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சுருந்தீங்கன்னா பின்னாடி கோல்டன் கலர் பெயிண்ட் வச்சு அடித்து விட்றலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ரவுண்டும் ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், நம்ம வாங்கின மாதிரி கரெக்டாக இருக்குதா? பேட்சஸ் கடையில் விற்கிற மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு சேல்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வாங்குவாங்க. ஓகே, நம்ம பேட்ச் ஒர்க் பார்ட் 1 கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது நான் ஆல்ரெடி சும்மா முன்னாடி பண்ணி வச்ச ஒரு இது லோட் ஸ்டிச் வச்சு நான் இதை பண்ணியிருந்தேன். ஒரு ஒய்லட் கலர் இதுக்காக. இது இப்போ நம்ம பண்ண பேட்ச் ஒர்க்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ரவுண்டு பேட்ச் ஒன்று பண்ணியிருந்தோம். பாருங்கள், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணதுனால எந்த இடத்துலையுமே ஸ்டிச்சு கட் ஆகலை. ஓகேவா? செயின் ஸ்டிச்சு பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல கட் ஆகிடுச்சுன்னா அப்படியே வந்திருக்கும். இதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இது ஆகிருப்பீங்க. ஸோ ஒரு பேட்சை எப்படி ரெடி பண்ணணும் ரெடிமேடாக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆர்டர்ஸ் இல்லாதப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.